पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्चितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवग्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் யோக சுதாகர விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். சதாசிவ பிரம்மேந்திரன் எழுதினது. அதில் 15வது சூத்திரம் நம்ம நேற்று கிளாஸில் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். வியாக்கியானம் பார்த்து மட்டும் முடிச்சிருக்கோம். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைர் குணவிருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினஹ. பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைர் குணவிருத்தி விரோதாத் ச துக்கமேவ சர்வம் விவேகினஹ. 3 விதமான துக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். 3 விதமான துக்கங்கள் எது? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம துக்கம். பரிணாம துக்கம் அப்படின்றது எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஒன்று அடைஞ்சு அந்த அடைஞ்சதை அனுபவம் பண்ண 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 மெதுவா 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 அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் மெதுவா என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்த ஃபெயிலியர் ஆகும்போது என்ன ஏஜ் ஆகும்போது அது என்ன ஆகுது? இன்னைக்கு காலையில் வந்து சாமி இடுப்பு வலிக்குது சாமி, 70 வயசு அம்மா, ஒரே தலைவேதனையாக இருக்குது சாமி, வயசாகிடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. என்ன ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வயசாகிடுச்சு. பாடி வந்து தானே 60-70 வயசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ நிறைய போகங்களை அனுபவிச்சு இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஓல்டு ஆகி போச்சு.
ஸ்கிராப்ல போட வேண்டியது 70-80 வயசுல ஸ்கிராப்ல போட வேண்டியதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, துக்கம் சம்பவிக்குது அப்படின்னா என்ன காரணம்? இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போகம் பண்ணி 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 போச்சு. 20 வயசுல இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா ஃபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா புது சரீரமா இருந்துச்சு. நல்லா போகம் பண்றதுக்கு இந்த சரீரம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்ப துக்கம் இல்லை, போகம் இருந்துச்சு. அப்புறம் 20 வயசுல இருந்து மெதுவா 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 60 வயசு வரைக்கும் அனுபவிச்சு 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 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப சம்ஸ்கார துக்கம் ஒரு விஷயத்தை அடைஞ்சு அதை அனுபவிக்கும் போது காலாந்தரத்துல உண்டாகிறது பரிணாம துக்கம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாப்ப துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாப்ப துக்கம்னா அடையறதுக்கு முன்னாடி எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும், சில வஸ்துக்கள் வந்து அடையணும், நமக்குள்ளார காமம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால தூங்கவே முடியாது. ஐயோ அது இல்லையே அது இல்லையே அது இல்லையே அது இல்லையேன்னு உள்ளுக்குள்ளார புலம்பிக்கிட்டே இருக்கும். அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அது மனசை வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு? தாப்ப துக்கம்னு பேர். தாப்பம்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, வருத்தம்னு சொல்றோம் பார்த்தீங்களா. தாப்பம்ன்றதுக்கு அர்த்தமே சம்ஸ்கிருதத்துல டு ஃப்ரைன்னு அர்த்தம். தாப்பம் பண்றது அப்படின்னா வறுக்கிறது. கத்திரிக்காயை தூக்கி தண்ணியில நனைச்சு போட்டு நல்லா ஃப்ரை பேன்ல தூக்கி போட்டோம் அப்படின்னா சட 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 சடன்னு ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா. அது மாதிரி ஃப்ரை ஆக ஃப்ரை ஆக ஃப்ரை ஆக வாடி போயிடும். அதுல இருக்க தண்ணி எல்லாம் போய் டீப் ஃப்ரை ஆகும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம போயிடும். அதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? எந்த வஸ்துவும் கிடைக்கல அப்படின்னா மெதுவா மெதுவா ஒரு தாப்பத்தை ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி மனசை வந்து பாத்தீங்கன்னா படுத்தா தூக்கம் வராது, முள்ளு குத்துற மாதிரியே இருக்கும். ஒரு போல்ட் நட்டை வந்து பாத்தீங்கன்னா முழுங்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய போல்ட் நட்டை முழுங்குனா என்ன ஆகும்? நடுவுல போய் மாட்டிக்கல. நடுவுல போய் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே மேலேயும் வர முடியாது, வாமிட் பண்ணவும் முடியாது, கீழேயும் போகாது. நடுவுல மாட்டிக்கிச்சுன்னா அது மாதிரி ஒரு அவஸ்தை. இது வந்து பாத்தீங்கன்னா தாப்ப துக்கம் அப்படின்னு அதுக்கு பேர். இதுக்கப்புறம் சம்ஸ்கார துக்கம் என்னது? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டு சாமி, நான் நிறைய பேர் பாக்குறேன். பாடி ரொம்ப அவங்க வாங்கிட்டு வந்த வரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சாகுற வரைக்கும் பாடி இரும்பு மாதிரியே இருக்கும், நல்லா ஃபிட்டா இருக்கும். எப்படா இவங்க பாடி மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாடி நல்லா இருக்கு சுவாமி, எவ்வளவு போகம் பண்ணாலும் நான் வாங்கிட்டு வந்த வரம் நல்ல வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் தாப்பப்படவே இல்லை. என் அப்பா நல்லா சொத்து சேர்த்து வச்சார், நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார், நானும் நல்லா சம்பாதிச்சேன், நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் வாங்கி அனுபவிக்கிறேன். அப்ப தாப்பமே எனக்கு இல்லை சாமி. நினைச்சது எல்லாத்தையும் நான் அடைஞ்சிருவேன் சாமி. ஓ அப்படியா? ஆனா என்ன ப்ராப்ளம் வரும்? மூணாவது துக்கம் சம்பவிக்கும். என்னன்னா சம்ஸ்கார துக்கம். ஒண்ணு நல்ல அனுபவம் பண்ண 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 எந்த வஸ்துவோட அனுபவமும் என்ன ஆயிடும்? மனசுக்குள்ளார போய் இம்ப்ரெஸ் கிரியேட் பண்ணிடும். சுக அனுபவம், சுகானுஷயி ராகஹ. சுகத்தோட அனுபவம் வந்து வாசனையா பதிவானோன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுகமும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். நான் ஒரு முறை டேரடூன்ல வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கேன். நல்ல சீசன், இந்த சீசன் டிசம்பர் சீசன். டேரடூன்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஃபாரின் கண்ட்ரி மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா யூரோப் கண்ட்ரியில டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப்ல எல்லாம் காஃபி சாப்பிட்டுலாம் பழக்கம்லாம் இல்லை, நான் சும்மா பிச்சைக்காரன். அப்போ என் கூட வந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ராஜா மாதிரி சுவாமி. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்லா ட்ரீட் பண்ணணும் சாமிக்கு. நான் அவருக்கு ஏதோ கொஞ்சம் சொல்லிலாம் கொடுத்துருக்கேன். அப்போ குரு காணிக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் கொடுக்குறேன். நல்லா ஃபுட்டு சாப்பிட்டோம். ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போனேன். ஒரு பெரிய காஃபி வாங்கினேன். நான் நினச்சேன் காஃபி தானே, நமக்கு தெரிஞ்சது ஒரு 75 ml காஃபி ஒரு கிளாஸில் கொடுப்பான். அது அநேகமாக சன்ரைஸாக இருக்கும், ப்ரூவாக இருக்கும், ஏதோ ஒரு காஃபியாக இருக்கும். இவர் ஏதோ சொல்லிட்டு வந்தா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மக்கில் கொண்டு வந்து வச்சு காஃபி வச்சோம். இவ்வளோ பெரிய மக்கு, தூக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. 1.5 லிட்டர் காஃபி இருக்கும் போல இருக்கு. ஐயோ என்னப்பா இது அப்படின்னு கேட்டா, காஃபி ஜி அப்படின்னு. ஏன் எப்பங்க குடிச்சு முடிக்கிறது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி? பொறுமையா உட்காந்து குடிக்கணும் சாமி அப்படின்னு. 2 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து கதை பேசி சாப்பிடுவாங்க. என்ன காஃபி நினைக்கிறீங்க? எக்ஸலண்ட். என்னோட லைஃப்ல வந்து சாப்பிட்ட காஃபில அதுதான். ஏதோ காஃபி சீனோ ஏதோ சொல்றீங்க, வேற ஏதோ ஒரு காஃபி. அது எனக்கு பிராண்ட் நேம் கூட தெரியாது, அதோட பேர் கூட. ஆனா அப்போதுல இருந்து, பிறந்ததுல இருந்து நான் குடிக்கிற காஃபியோட எல்லா பதிவுகளும் என்கிட்ட இருக்கு. பெஸ்ட் காஃபி, பெஸ்ட் டீ, மோசமான காஃபி, மோசமான டீ, எல்லா பதிவும் ஒரே வஸ்து தான் காஃபி. ஆனா காஃபில எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் லேயர் 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 லேயரா படிஞ்சிருக்கு.
இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தோணுது, அந்த காஃபி மாதிரியே டேட்வுட்ல குடிச்ச காஃபி மாதிரியே எனக்கு திரும்பவும் காஃபி வேணும். நான் போடுற மாதிரியே காஃபி வேணும். நல்ல ப்ரூ காஃபியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நெஸ்கஃபே காஃபியோ நல்லா போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்ல டிகிரி காஃபி, நல்ல கும்பகோணம் காஃபி போடணும், நல்ல ஃப்ளேவர் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு கம்மியா கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? சனிய இப்படிலாம் காஃபி போடுவாங்க, திட்டுறோம் நம்ம. என்ன காஃபி போடுறாங்க, காஃபியை போட தெரியாம காஃபி போட்டுட்டு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம ரெகுலரா அனுபவிக்கிற அனுபவத்துல இருந்து ஒரு கொஞ்சம் கீழே ஒரு பின் பாயிண்ட் கீழே இறங்கினாலும் நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாம துக்கம் சம்பவிக்குது. நல்லா கோயிலுக்கு போறோம், டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நேரா வந்துடுறது. நாங்க முன்னாடி அப்படிதான் அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா கியூல நிக்க வேண்டி இருக்கு. கியூல நின்று 1 மணி நேரம் நின்னா கூட சாமியை பார்க்க முடியல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 நிமிஷம் நின்று பாக்குறதா இருந்தா கூட என்னப்பா இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு தாங்க முடியல நம்மளால. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை நீங்க சுகத்தை அனுபவிச்சாலும் அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பதிவாகி அதுக்கு அடுத்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியானாலும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், துக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் என்ன பேரு, சுக சம்ஸ்காரத்திலிருந்து உண்டாகக்கூடிய துக்கம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விவேகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுக அனுபவமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய துக்கத்துக்கான பீஜம் என்று நினைக்கின்றான். அப்ப நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு சுகமும் துக்கத்தோட பீஜம். ஏன் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் கம்மியா கிடைச்சாலும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. மனசு என்ன பண்ணும், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குமா. உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ நேத்து நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இல்லையே, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, நாளைக்கு நல்லா இருக்குமா இருக்கான்னு தெரியாது அப்படின்னு அந்த சுக அனுபவம் துக்கத்துக்கு வந்து விதையாக ஆகிவிடுகிறது. இதுக்கு பேரு சம்ஸ்கார துக்கம் அப்படின்னு பேரு. அப்போ பரிணாம துக்கம், அதுக்கப்புறம் தாப்ப துக்கம், இது 2 இல்லைன்னா கூட 3ஆவதா வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கார துக்கம் ஒருத்தருக்கு சம்பவிச்சது. சுவாமி எனக்கு அது கூட ஒண்ணு இல்லை சாமி, எது வந்தாலும் பரவாயில்ல சாமி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 4ஆவதா ஒண்ணு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா குணவிருத்தி விரோதாச்ச. சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குணம் தான் அவசியம், சத்துவ குணம். வஸ்து அடையிறவன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கியா இருக்கான் அப்படின்னா இருக்க முடியாது. அப்பனா எலன் மஸ்க் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்ப பிச்சைக்காரன், ரோட்ல இருக்க பிச்சைக்காரன் ஒரு ஞானி புருஷன், பண்டாரமா இருக்கிற ஒரு ஞானி புருஷன், சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு மரத்தடியில இருக்கிற ஒரு நல்ல விரக்தனா இருக்கிற ஒரு ஞானி புருஷன், கௌப்பீனவந்தக கலுபாக்கியவந்தகன்னு சொல்லுது. ஒரு கௌப்பீனவந்தனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துவும் இல்லை அவன்கிட்ட. அப்ப அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுகமே இருக்கக்கூடாது. அதே நேரத்துல இந்த மொத்த உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னா, பெரிய லட்சாதிபதியா கோட்டீஸ்வரனா இருக்கான் அப்படின்னா எலன் மஸ்க் மாதிரி, அவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆனந்தமா இருக்கணும், பெரிய ஆனந்தத்தோட இருக்கணும். அப்படியே நம்ம பார்க்கிறோம், அப்படி இல்லை. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் வஸ்துக்கள் கிடைச்சிரும். ஆனா வஸ்துக்கள்ல இருக்க ஆனந்தம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், சத்துவ குணம் இருக்கணும். ஒரு நல்ல ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணியிருக்கீங்க, நல்ல பெஸ்ட் ஃபுட்டு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா அவியல் பண்ணி வச்சிருக்கீங்க, அக்கார வடிசல் ஸ்வீட் இருக்கு, நல்ல பாசுமதி ரைஸ்ல சாவல் இருக்கு, நல்ல சாம்பார் போட்டிருக்கு, நல்ல சப்ஜி எல்லாம் வச்சு ஒரு நல்ல படையல். ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கு ரஜோகுணத்துல அப்படின்னா அந்த சுகத்தை உங்களால அனுபவிக்க முடியாது. வஸ்துக்கள் நீங்க சாப்பிடுவீங்க, சாப்பிட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா சுகம் கிடைக்காது. இதே சத்துவ குணத்துல நீங்க இருக்கும்போது சிம்பிளா ஒரு ரசம் வச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும் நமக்கு. அதே ரசத்தை ஒருத்தன் ரஜோகுணத்துல இருக்கும் போது என்ன பண்ணுவான், எரிச்சலா சாப்பிடுவான். தமோ குணத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆனந்தமாக இதாகுது, எதையோ சாப்பிட்டு எதையோ போனோன்னு இருப்போம். அப்ப சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னா சத்துவ குணம் இருந்தா மட்டும்தான் முடியும். சத்துவ குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வச்சுக்கிற சாமர்த்தியம் யாருக்கும் இல்லை. இப்ப நம்ம காலையில இருந்து பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன்,
பாடம் படிச்சுக்கிட்டு இதே மாதிரி வேற விவகாரத்துல இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது, பழகிற மக்கள், பேசுற விஷயம், ஆட்கள், பழகிற ஆட்கள், குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் சத்துவகுண விஷயமாவே வச்சுக்கிட்டு வரோம்னு வச்சுங்க. நித்திய சத்வஸ்தக தொடர்ந்து சத்துவகுணத்தான விஷயங்களையே சேவனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆனந்தம் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தம் சுகம் அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். சுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம. இதே நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் தமோகுணம் வரும்போதெல்லாம் அந்த சுகம் வந்து பார்த்தீங்கன்னா தமோகுணத்தினால ரஜோகுணத்தினால அடிக்கப்பட்டு துக்கம் அந்த இடத்துக்கு வரும். அப்ப அதிகமான இந்த குணங்கள் சைக்கிள் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா சத்துவகுணம் வரும்போது சுகம், அடுத்தது இந்த சைக்கிள் சுத்திக்கிட்டே இருக்கும். சத்துவகுணம் வரும்போது சுகம், அப்புறம் ரஜோகுண தமோகுணம் வரும்போது ரஜோமும் இதுவும் மோகமும் ரஜோகுணத்தினால துக்கமும் வந்துகிட்டே போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சத்துவ குணத்துல இருக்கிறது தான் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப குணவிருத்தி விரோதாச்ச எல்லா வஸ்துக்களும் இருந்தாலும் கூட குணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சத்துவ குணமா இருந்தா மட்டும்தான் சுகம் கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வம் துக்கமேவ விவேக்கின. இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் துக்கம். ஏன் சுவாமி துக்கம் அப்படின்னா திருஷ்யம். பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம் இருக்கா? திருஷ்யத்துக்கு லட்சணம் என்னது? பூத்தேந்திரியாத்மகம். பூத்தேந்திரியம் என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி லட்சணம் என்னது? பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம். அப்புறம் போகாபவர்கார்த்தம் திருஷ்யம். அப்ப 3 குணங்களோடு கூடி இருக்கிறதா இருக்க திருஷ்யம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால துக்கம் தந்துகிட்டே இருக்கும். பூத்த இந்திரியாத்மகம். பூத்தேந்திரியாத்மகம்ன்ற பூத்தங்களும் இந்திரியங்களும் திருஷ்யம். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத்தங்கள் இந்திரியங்கள். பூத்தங்கள்னா பஞ்சபூத்தங்களா இருக்கிற வெளியில இருக்கிற வஸ்துக்கள். இந்திரியங்கள்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்த கரணம். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதோட காரியம்? திருஷ்யம் சொல்லக்கூடிய மாயையோட காரியம், ஜடம். அப்ப ஜடத்துல இருந்து சுகம் கிடைக்குமா துக்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜடத்திலிருந்து நான் ஒரு குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்துச்சு. நான் சின்ன வயசுல சொல்கிறேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் குட்டி. அது ரொம்ப குட்டி பொண்ணு. அதோட எங்கேயா கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி அது சிரிச்சா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாயிரும். வெளில போயிட்டு வந்தால் அந்த துக்கம்லாம் போயிடும். அந்த குட்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை, நல்ல குழந்தை, ஒரு 6-5 வயசுக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. அந்த சிரிக்கும் போது இருக்கிற உணர்வு, அந்த சைத்தன்யம் இருக்கும் போது இருக்கிற உணர்வு, அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படுக்க வச்சு ஒரு மாலை போட்டு அந்த குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. குட்டி இருக்கா? ஆமா குட்டி இருக்கு. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு, இன்னும் டீகம்போஸ் ஆகல பாடி. ஆனா அதை பார்த்தா ஏன்னா சைத்தன்யம் அதுல இருந்து வெளியில போனதுக்கு பிறகு ஆனந்தம் கிடைக்குமானா துக்கம் தான் கிடைக்குது. அப்ப அந்த உயிர் இருக்க வரைக்கும், சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்த ஆனந்தம் அந்த பாடியில இருக்கக்கூடிய அந்த உயிரும் சைத்தன்யமும் போனதுக்கு பிறகு அதை பார்க்கும் போதே எனக்கு என்னன்னா ஐயோ துக்கமா பிராப்தியாகுது. எதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியம் பிரியம் பிரியம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதுல இருந்து உயிர் போனோன்னு, சைத்தன்யம் போனோன்னு ஜடம் ஆயிடுது. ஜடம் துக்க சுரூபம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் திருஷ்யமா இருக்கிறது எல்லாம் துக்க சுரூபம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் திருஷ்யம் ஜடம், மனசு புத்தி அகங்காரம் ஜடம், வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஜடம். அப்ப ஜடத்திலிருந்து என்ன கிடைக்கும்? துக்கம் தான் கிடைக்கும். இவ்வாறு விவேகம் பண்ணவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாம தாப சம்ஸ்கார துக்கங்களாலையும் கூட வந்து குணவிருத்தி விரோதத்தினாலும், குணவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. 3 குணங்களும் நிக்கிறது இல்லை. அப்ப சுகம் வருது, துக்கம் வருது, மோகம் வருது, மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் மொத்தமும் திருஷ்யம் ஜடம். அதனால இவன் என்ன பண்றான்? ஆத்மா ஏவ சுகஸ்வரூபம். ஆத்மா கண்ணியமா இருக்கிற மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் என்று விவேக்கி வந்து பாத்தீங்கன்னா நினைக்கின்றான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா துக்கமேவ சர்வம் விவேக்கினக. சர்வத்தையும் துக்கம் என்று விவேக்கி நினைக்கின்றான். எப்படி? நம்ம வந்து வியாச பாஷ்யம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுதாகர யோக சுதாகரத்துல விற்பி என்ன எழுதுறான்னு பார்ப்போம். சதாசிவ பிரம்மேந்திரன் இவர் ஒரு டிஃபரெண்டா எழுதுறாரு. முதல்ல வந்துருங்க, பரிணாம துக்கம், தாப்ப துக்கம், சம்ஸ்கார துக்கம்,
தைர் இத்தியர்த்தா. அவைகளால், தைஹி அப்படின்னா அவைகளால் திருத்திய விபக்தி. 3 விதமான துக்கங்களாலும் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். என்னென்ன துக்கம்? பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம். இந்த 3 நாளும் என்று அர்த்தம். தைஹி அப்படின்னா தைரித்தியர்த்தக. தைரித்தியர்த்தகனா அவைகளால், இந்த 3 நாளும் என்ன சொல்ல வரீங்க? தத்ர சுகே. இப்ப நம்ம சுகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ. ஒவ்வொன்றா சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. முதல் துக்கம் என்னது? பரிணாம துக்கம். பரிணாமம் எப்ப சம்பவிக்குது அப்படின்னு கேட்டா சொல்றாரு, தத்திர சுகே. நமக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. சுகே, சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமா? யார் துக்கத்தோட இருக்கா? இப்போ யாரும் இல்லை. 50 60 பேர் இருந்தாலும் எல்லாம் சுகமா தான் இருக்கும். சௌக்கியமா இருக்கீங்களா? ஆமா, சௌக்கியமா இருக்கேன் சார். அப்ப சௌக்கியமா இருக்கீங்க அப்படின்னா முந்திர ஸ்லோகத்துல என்ன இருக்கு பாருங்க. முந்திர சூத்திரத்துல 14வது சூத்திரத்துல தேஹ்லாத பரிதாப பலாஹா புண்ணியா புண்ணியஹேத்துவாத். சுகமா இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கணும்? பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம். புண்ணியத்தினால உண்டாகக்கூடியது சுகம். அப்ப இப்ப சுகமா இருக்கீங்களா? எஸ் பஸ், எல்லாம் சுகமா இருக்கும் சாமி. பாடம் கேட்கிற சுகமா உட்காந்து பாடம் கேட்குறீங்களா? ஆமா, சுகமா இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா முந்திர ஜென்மத்துல பண்ண புண்ணியம் இப்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, செலவாயிட்டு இருக்கு. ஆயிடுச்சா? அப்ப கொஞ்சமாவது துக்கம் வருது, சாமி கொஞ்சம் பேக் பெயின் இருக்கு. அப்ப கொஞ்சோண்டு எங்கேயோ பாத்தீங்கன்னா பாப்பம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பேக் பெயின் இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங்கா இருக்கு, அது ஒரு அன்ஈஸியா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு சுகத்துக்கு நடுவில் ஒரு லைட்டா பாத்தீங்கன்னா ஒரு துக்கம், ஒரு பாப்பம் பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆயிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் அது புண்ணியத்தோட காரணத்துல இருந்து வர. எந்த துக்கத்தை அனுபவிச்சாலும் அது பாப்பத்தோட பலனா உண்டாகிறது. இப்ப நம்ம சுகமா இருக்கோம். ரைட்டா? சுகே, தத்திர சுகே சதி. சுகே சதி அப்படின்னா சத்தியாகமினகன் இருக்காது, பிரிச்சோன்னா சதி. சுகே சதி, சுகம் இருக்கின்ற நிலையில். ஆகாமின தாதுஷ்ய சுகஸ்ய காரணம் புண்ணியம் அனுதிஷ்டாய அனனுஷ்டாய விருத்தாயேவ ததபேக்ஷா தாமசி விருத்திர் ஜாயமானாக சித்தம் துக்கா கரோதி இதி பரிணாம துக்கம். அற்புதமா சொல்ற. இப்ப நம்ம சுகமா இருக்கோமா? ஆமா, சுகமா இருக்கோம். உங்களுக்கு ஸ்லோகம் படிச்சு கொடுத்துருக்கு முந்தின சூத்திரம். புண்ணியம் பண்ணினா சுகம் கிடைக்கும், பாப்பம் பண்ணா துக்கம் கிடைக்கும். எப்ப பண்ணது? இப்ப நம்ம அனுபவிக்கிறது எப்ப பண்ணது? முந்தின ஜென்மங்கள்ல பண்ண சுகம் புண்ணியம் இப்ப சுகமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். முந்தின ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட பாப்பம் இப்ப துக்கமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப இப்ப அனுபவிக்கிற மாதிரியே இப்ப நம்ம பண்ற கர்மாக்கள்லாம் எங்க போகும்? ஆகாமி சொல்லிருக்கோமா? அப்ப இப்ப நம்ம பண்ற எல்லா புண்ணிய கர்மங்களும் ஃபியூச்சர்ல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதான் இங்க சொல்றாரு சுகே சதி. இப்ப நம்ம சுகமா இருந்துகிட்டு இருக்க நிலையில ஆகாமினக தாதிருஷ்ய சுகசிய காரணம். இப்ப நம்ம சுகமா இருந்துகிட்டு இருக்க மாதிரிதான் ஃபியூச்சர்ல நமக்கு சுகம் உண்டாகணும். அப்படின்னா இதே மாதிரி எனக்கு சுகமா இருக்கணும் சுவாமி. யாராவது ஆசைப்படுறீங்க, எனக்கு இதே மாதிரி நல்ல ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு இதே மாதிரி நல்ல ஒய்ஃப் வேணும், எனக்கு இதே மாதிரி எந்த சுகம் கொடுக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வேணும், நல்ல சொத்து பத்து வேணும், நல்ல பதவி வேணும், நல்ல ஜாப் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு ஆச்சாரியார் கிடைக்கணும், நல்ல சாஸ்திரம் புரியணும், நல்ல கிளைமேட் இருக்கணும், எந்த வாரும் நடக்கக்கூடாது, எந்த பஞ்சம் பட்டினி வரக்கூடாது, எந்த ரோகம் வரக்கூடாது, வைரஸ் வரக்கூடாது, நான் சுகமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆகாமிலையும் ஃபியூச்சர்லையும், ஆகாமினகனா ஃபியூச்சர்லையும் இப்ப இருக்கிற மாதிரியே சுகமானது எனக்கு உண்டாகணும்னு நினைச்சீங்கன்னா அது காரணம் என்ன? முந்தின ஜென்மத்துல பண்ணப்பா சுகம் புண்ணியம், இப்ப சுகத்தை அனுபவிக்கிறோம். அப்போ ஃபியூச்சர்ல எனக்கு இதே மாதிரி சுகம் வேணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய புண்ணியத்தை இப்ப பண்ணணும். ஆனா ஒருவேளை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, புண்ணியம் அனனுஷ்டாய, நம்ம என்ன பண்றோம், பேங்க் பேலன்ஸ் எடுத்து கரைச்சிக்கிட்டே இருக்கோம், செலவு பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, கரைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சுகமா இருக்கமே சுவாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்?
பேங்க் பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து செலவு பண்ணும் போதே இன்னொரு பக்கத்துல அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் ஃபில் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. காடை தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கடைசியில பணம் இல்லாம போயிடும் சாமி. நீங்க பாட்டு காடை ஏடிஎம் கார்டை போட்டு தேய்ச்சி பணத்தை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கிரெடிட் கார்டை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? பணம் போடணும்ல அதுல. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா புண்ணியங்கள் எதையுமே பண்ணாம நல்லா இருக்கும் சாமி, சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருந்து புண்ணிய கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாம போனீங்கன்னா விருத்தாயேவ, வேஸ்டா சும்மா இருக்கிறதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு விருத்தானா. எந்த புண்ணிய கர்மத்துல நான் பாக்குற ஏகப்பட்ட பேர் திருவண்ணாமலையில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. யோ முட்டாளே மூர்க்கனே, உனக்கு தெரியாம இருக்க, நீ செலவு பண்ணிட்டு இருக்க, செலவு பண்ணி தீர்ந்து போச்சு அப்படின்னா புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா என்ன இருக்கும்? பாப்பம் அடுத்த ஜென்மத்துல கற்பாம்பூச்சியா பிறந்துருவேன், பள்ளியா பிறந்துருவேன், நாயா பிறந்துருவேன், பன்னியா பிறந்துருவேன், குரங்கா பிறந்துருவேன். இந்த குரங்குலாம் பாவம் காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அல்லாடிட்டு இருக்கு. எந்த வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வெடியை போட்டு வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு போட்டு விரட்டுறாங்க. பாவம் எங்க போவோம்? அது குரங்கா பிறந்தா என்ன அவங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப சௌக்கியமா தான் இருக்கோம், அடுத்த ஜென்மம் குரங்கா பிறந்தா அப்ப என்ன பண்ணணும்? ஐயோ பிறக்கவே கூடாது சாமி, குரங்கா பிறக்கக்கூடாது, பள்ளியா பிறக்கக்கூடாது, நாய் பாவம் எத்தனை நாள் சாப்பிட்டுச்சுன்னு தெரியல, 4 நாளா வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இங்க தெருவுல இருந்து இங்க அங்க ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பிஸ்கட் யாராவது போடுவாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கு. ஒரு குரங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது? எதையாவது கொடுப்பாங்களான்னு வீடு வீடா பாத்துக்கிட்டே இருக்கு. மனுஷங்களை பார்த்து எப்படியாவது கொள்ளையடிச்சு சாப்பிடணும்னு அது என்ன பண்ணுது? பிடுங்கி சாப்பிட்டுட்டு போகுது. இப்ப நம்ம சௌக்கியமா நம்ம எப்படி இருக்கோம்? நல்லா தானே இருக்கோம். அப்ப நம்ம இப்ப புண்ணியத்தை பண்ணாம போகம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லோக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சௌக்கியமா உட்கார்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒழிய புண்ணிய கர்மா பண்றதே இல்ல. முந்திர ஜென்மத்துல பண்ண புண்ணியம் இப்ப அனுபவிக்கிறான். இப்ப அவன் புண்ணியம் பண்ணா ஃபியூச்சர்லயும் அவன் புண்ணியத்தை அனுபவிக்க முடியும், சுகமா இருக்க முடியும். ஆனா அப்படி பண்ணாம விருத்தாயேவ, விருத்தாயேவன்னு அர்த்தம் வேஸ்டா சும்மா இருந்து, தது அபேக்ஷா தாமசி, சும்மா இருந்து போகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா புண்ணியம் பண்ணாம அது என்னாகும்? அதை சார்ந்து அந்த சும்மா இருக்கிற புண்ணியம் பண்ணாம இருக்கிறத சார்ந்து என்னாகும்? தாமசி. நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஊர் ஃபுல்லா நல்லவங்க இருக்கா கம்மி? கணக்கு பண்ணி பாருங்க, உங்க தெருவில் எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாரும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோ நீ நல்லவனாரு கெட்டவனாரு, அடுத்த ஜென்மத்துக்கு என்ன காரணம் நம்ம பார்த்திருக்கோம். யோனி மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினஹ ஸ்தானு மன்யே அனுசயந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம். கட்டோபனிஷத்துல வந்து ஒரு நியமம் சொல்லுது. பிறந்ததுக்கு அப்புறம் இறந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா யோனி மன்யே பிரபத்யந்தே, இந்த சூக்ஷ்ம தேகம் அடுத்தடுத்த யோனிய போய் அடையும். அந்த யோனி வந்து பாத்தீங்கன்னா 84 லட்சம் யோனியில எது வேணா இருக்கலாம். மனுஷனா இருக்கலாம், சைத்தன்யமா இருக்கிறதெல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்தானுமன்ய அனுசயந்தி, அசையாத மரஞ்செடி கொடியெல்லாம் கூட போய் அடையலாம். மரமா பிறந்தனா என்ன ஆகும்? நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நினைச்சதை பண்ண முடியாது. மரம் செடி கொடியெல்லாம் அப்படியே இருக்கும். பாறையா மண்ணா கல்லா அப்படியே கிடந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எந்த ஜென்மம் வேணா கிடைக்கலாம். என்ன சுவாமி பேசுது அப்படின்னு கேட்டா, யதா கர்ம யதா சுத்தம். நீங்க எந்த கர்மாத்தை பண்ணிருக்கீங்களோ, புண்ணிய பாப்பத்தை, எந்த புண்ணிய பாப்ப சிந்தனையை அதிகமா தியானிச்சிருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் ஜென்மம் கிடைக்கும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புண்ணிய கர்மாவை என்ன பண்ணணும்? பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா அப்படி போகும்போது ஒரு புண்ணியம், வரும்போது ஒரு புண்ணியம். சும்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராம 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 கிருஷ்ணா 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 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. சமயம் இருக்கும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளார சொல்லிட்டே இருக்கிறது, வெளில சொல்றது, வெளில உள்ள சொல்றது. போற வர வழியிலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஜீவராசிக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சுத்தி இருக்கிற ஜீவராசிக்கெல்லாம் எதையா ஃபீடிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ, என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ மற்ற ஜீவராசிக்கெல்லாம். நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரே மழை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையில அப்படியே நனைஞ்சுக்கிட்டே மரத்துல உட்கார்ந்துருச்சு. நான் வேணுன்னே என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டை வந்து என்னோட பர்ணசாலை கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை என்னோட டேபிள் மேல போட்டு ஃபுட்டை வச்சேன். அந்த ஃபுட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா குரங்குலாம் வந்துச்சு, இங்கேயே இருங்கன்னு சொல்லியாச்சு. 15 குரங்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ணசாலையில ராத்திரி ஃபுல்லா சுகமா சௌக்கியமா இருந்துச்சு.
எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? ஏன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா நனைஞ்சுக்கிட்டு, யோசிச்சு பாருங்க, நம்ம நனைஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு நேரம் தாங்க முடியும் நம்மளால? குளிர் காத்து அடிச்சுது அப்படின்னா நடுங்குது அப்படியே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேணாம், அளவு பண்ணா போதும். கீழே இருக்கிற ஆஞ்சலிக்கா சொல்லுது, சாமி நீங்க எறும்புக்கு வந்து பாத்தீங்க போடாதீங்க. மவளை மாட்டினடி, அடுத்த ஜென்மத்துல உனக்கு ஃபுட்டே கிடைக்காது. எறும்புக்கு போடக்கூடாது நான் சொல்றேனே. இந்த யூரோப்பியன்ஸ் இருக்காங்க பாருங்க, செல்ஃபிஷ்னு அவ்வளோ செல்ஃபிஷா இருக்காங்க. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷ். எறும்புக்கு போடக்கூடாது, குரங்குக்கு போடக்கூடாது, பட்சிக்கு போடக்கூடாது. அப்ப யார் இருக்கணும்? நான் மாத்திரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். ஐயோ தெரியாம போச்சு, நான் மட்டும் என்ஜாய் பண்றதுக்காக இல்ல. அப்ப என்ன ஆகும்? கடைசியில அடுத்த ஜென்மத்துல எனக்கு ஒன்றும் கிடைக்காது, நிவாசஸ்தானம் கிடைக்காது, வசிக்கிறதுக்கு வீடு கிடைக்காது, அப்புறம் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கிடைக்காது, அப்ப வஸ்திரம் கிடைக்காது. ஏன்னா யாராவது கேட்பாங்க, சாமி எதுக்காக வஸ்திரம் கொடுக்கிறேன்? அடுத்த ஜென்மத்துல இப்ப கொடுத்து வைக்கிறேன். டெய்லி வஸ்திரத்தை கொடுத்துட்டே இருக்கிறது எதுக்கு? அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வஸ்திரம் இல்லாம இருக்காங்க. 4 நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மழை பெஞ்சதுக்கு போனதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் இடம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஜென்மத்துல அவன் இடம் கொடுக்கல. இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா போடுறதுக்கு வஸ்திரம் இல்லை. ஏன்னா முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் அவன் வஸ்திர தானம் பண்ணல. ஃபுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுட்டு இல்லாம இருக்காங்க. ஏன் அப்படின்னா முந்தின ஜென்மத்துக்கு எந்த ஜீவராசிக்கும் ஃபுட்டு கொடுக்கல. அப்போ இது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தினால, அவங்க பண்ணாததுனால. நம்ம நல்லா கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் பண்ணதுனால நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப ஃபியூச்சர்ல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாம சும்மா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இவர் சொல்லுவாரு, நம்ம மகா பெரியவர் சொல்லுவாரு பிராமணர்களை பார்த்து, நீங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பெடல் பண்ணி பீக்கில் மேல போய் மேட்ல போய் நின்றுட்டு திரும்ப கீழே இறங்குறோம்னு வச்சுங்க, டவுன் ஸ்டேர்ல இறங்குறோம்னு வச்சுங்க, ரோடு வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கு. அப்ப பெடல் பண்ணுமா வேணாமா? பெடல் பண்ணாமையே நேரா வரலாம். அப்பா நம்ம நல்லா அனுபவிச்சு, மனுஷா நீ கீழே இறங்கிக்கிட்டு இருக்க, ஏறும் போது முந்தின ஜென்மங்கள்ல நல்லா பெடல் பண்ணி பீக்குக்கு போயிட்ட. அப்ப கீழே இறங்கும் போது என்ன ஆகுது? பெடல் பண்ணாம வந்துட்டு இருக்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பெடல் பண்ணாம நம்ம ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு. முட்டாளே, நீ போகம் பண்ணிட்டு இருக்க. கீழே வந்துகிட்டு இருக்க. என்ன ஆகும்? கீழே இறங்கி டம்முன்னு நிக்க வண்டி. அப்ப வண்டி நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெடல் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால போகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமகாலத்திலேயே புண்ணியத்தை எவ்வளோ பண்ண முடியுமோ, பகவான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரோ, எவ்வளோ முடியுமோ அவளை நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? போகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, தாமசி ததபேக்ஷா தாமசி விருத்தி. மெதுவா 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 போகம் பண்ணி தாமசத்துக்கு போயிடுவீங்க. தாமச விருத்திர் ஜாயமானா சித்தம். சித்தத்துல தாமசம் வந்துடும். போகத்தை அதிகமா பண்ண புண்ணியம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா போகம் ராஜச விருத்தி. சாத்விகம் வந்து பாத்தீங்கன்னா சுகம், புண்ணியத்தினால உண்டானது. அதை போகம் பண்ணி ரஜோகுணமா மாத்தி போகத்திலேயே ஆழ்ந்து போய் கடைசியில நேரம் தாமச விருத்தியா சித்தமாகிவிடும். அப்படி ஆச்சு அப்படின்னா துக்கா கரோதி. கடைசியில என்ன ஆகும்? தாமச விருத்தியில உயிர் போகும். உயிர் போனோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? தாமச ஜென்மத்தை எடுப்பீர்கள். தாமச ஜென்மம் எது? இந்த அனிமல்ஸ் எல்லாம், பட்சி பறவைகள், இந்த அசையாத செடி கொடி, இது மாதிரி பிறந்து துக்கா கரோதி, துக்கத்தை பூரணமா அனுபவிப்போம். அப்ப அதுக்கு என்ன காரணம் சுவாமி? இப்ப சுகத்தை அனுபவிச்சோம்ல, அதான் காரணம். இப்ப சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு புரியாம நல்லா போகியாயி என்ன பண்ணிட்டோம்? உட்கார்ந்து அனுபவிச்சு எல்லாத்தையும் தீர்த்துட்டு பரிணாமத்துல என்ன ஆகுது? தாமசிக்க ஆகி துக்கத்தை அனுபவிக்கும். இந்த துக்கத்துக்கு பேரு பரிணாமம். சாத்விகத்துல இருந்து ராஜசமாய், ராஜசத்துல இருந்து தாமசத்துக்கு போய் ஜென்மம் நீச்சமா போயிடும். இதான் சொல்லுது. இதுக்கு பேர் பரிணாம துக்கம். அருமையா எழுதுறாரு. அதுக்கப்புறம் 2வது துக்கம் என்னது? தாப துக்கம் சொல்றாரு. சுகபோக காலே, சுகபோக காலத்துல சுகத்தை அனுபவிக்கிற. சாமி நான் சுகமா தான் சாமி இருக்கேன். ஓ சுகமா இருக்கீங்களா? சரி. சுகமா இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா ரோகாதி நிமித்தேன ரஜோகுண விகார ரூபா.
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். துக்கம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சத்துவ குணத்தை ரஜோகுணம் அடிச்சுது அப்படின்னா அதான் துக்கம். சத்துவ குணத்தை ரஜோகுணம் என்ன பண்ணுது? ஹிட் பண்றது. இதுக்கு பேர் தான் துக்கம். அதேதான் இங்க சொல்றாரு. சுகமா இருக்கீங்களா? ஆமா சாமி, சுகமா இருக்க சாமி. நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நல்ல வண்டி வாகனம் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, எந்த குறையும் இல்லை சாமி, சுகமா இருக்கேன். ஏதாவது ரோகம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம சுனிதாஜி வருவாங்கல்ல நம்ம கிளாஸ்க்கு, சுனிதா வரல இன்னைக்கு 2 நாளா. திடீர்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹீமோகுளோபின் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ரிப்போர்ட் வந்து பார்த்தா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரிப்போர்ட் வரும்போது பிளட் கேன்சர். ரொம்ப துக்கமாயிட்டாங்க. சாமி இப்படி ஆகிப்போச்சு, ஆனால் அவங்க பாடம் படித்ததுனால இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேஸ் பண்ண முடியுது சாமி அப்படின்னு. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இமிடியேட்டாக எனக்கு தோணுச்சு, ஐயோ எனக்கு என்ன ஆகும், என் பாடிக்கு என்ன ஆகும், கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார், நம்ம டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ வாரத்துக்கு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருந்து, யோசிச்சு பாருங்க, படுத்த படுக்கையாக இருந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே பாடம் கேட்கணுன்னா எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி ஆட்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆனால் அந்த பெயின் இருக்குல்ல, பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுன்னு ஆகணும். ஆனால் சுகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இருக்குது. வெளியில் வீடு இருக்குது, பசங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் இருக்குது, பேங்க் பேலன்ஸில் எல்லாம் இருக்குது. ஆனால் உடம்புல ரோகம் வந்துச்சுன்னா போச்சு. எதையாவது அனுபவிக்க முடியும்? ஒரு நல்ல ரசம் சாதம் சாப்பிட முடியாதுங்க. அப்புறம் எங்க வாய் கசக்குதுன்னா, ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா வாய் கசக்கம் எடுத்து 2 கவலை வச்சு சாப்பிட முடியாது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சாப்பிடவே முடியாது. 50 கிராம் ரைஸ் சாப்பிட்டா பெரிய விஷயம் ஒரு நாளைக்கு. அது மாதிரி இருந்துச்சு 3 மாசமா. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா, ரோகம் எல்லாம் இருக்கு, சௌக்கியமா இருக்கு, எல்லாம் இருக்கு, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுது என்னன்னு கேட்டா, சுகபோக காலே, சுகத்தை நல்லா போகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்துல, ரோகாதி நிமித்தேன, ஏதோ ஒரு ரோகத்தை காரணமா வச்சுக்கிட்டு, ரஜோகுண விகார ரூபா, எந்த ரோகம் வந்தாலும் அது என்னது? ரஜோகுணம். ரஜோகுணம் தான் ரோகம். சுகம் எது அனுபவிக்கிறது? சுகம் வந்து சத்வகுணம், ரோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம். இந்த ரஜோகுணத்தோட விகார ரூபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜோகுணத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் ரோகம். அந்த ரோகத்தை நிமித்தமா வச்சுக்கிட்டு சந்தாபாத்மிகா, சந்தாபாத்மிகா, சந்தாப ஆத்மிகா. சந்தாபம்னா நல்லா ஃப்ரை ஆகிறது. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம படுத்த படுக்கையா இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, ஒன்றும் வாயில் எடுத்து வச்சா கசப்பா இருக்கும். ஒரு 2 கவலை வந்து பார்த்தீங்கன்னா குத்த வேண்டியதா இருக்கும். நான் வந்து சுகர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. 2 இட்லி சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க எனக்கு. ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம். அது எப்படின்னா, இந்த தொண்டையில இருந்து இறங்கவே இறங்காது. ஒரு எம்எம் நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் முழுங்க முடியாதுங்க. ஆச்சரியமா இருக்கும். அட பாவங்க, நம்ம நாக்கு நம்ம வாய் ஃபுட்டு வச்சா அது உள்ள போக மாட்டேங்குது, உள்ளேயே அலோவ் பண்ணாது. அது அப்படியே கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதா இருக்கும். நல்லா இருக்கும், அருமையான சட்னி, சாம்பார், இட்லி எல்லாம் இருக்கும், சாப்பிட முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சந்தாபம் பண்ணும், வறுத்து எடுத்துரும், ஒன்றும் பண்ண முடியாது. பாடி ஹீட் டெம்பரேச்சர் வந்து 102 டிகிரி 103 டிகிரி போகும். அப்படியே உடம்பு கத கொதிக்குது. சுகம் கிடைக்குமா அந்த இடத்துல? சுகம் இருக்காது. சந்தாபாத்மிகா பிரதிகூலா விருத்திர் ஜாயத்தை. அந்த இடத்துல நல்ல ஜுரம் அடுத்த முறை வந்தா பாருங்க. அபியாசம் இப்பவே நல்லா இருக்கும் போது அபியாசம் ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஜுர காலத்திலேயே நல்லா ஓங்கார ஜபம் பண்ணிக்கிட்டே ஜபத்துல இருக்க முடியும். ராம் 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 சொல்லிட்டோ, ஓம் ஓம் சொல்லிக்கிட்டோ. ஜுரம் வரத்துக்கு முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் ஆகி எப்பவும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஜுரம் வந்த போது கூட உங்களுக்கு என்ன இருக்கும்? ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும், படுத்திருப்பீங்க, ஜுரம் போயிட்டு இருக்கும், கூட நீங்க பண்ணுவீங்க. ஒருவேளை இப்ப எதுவும் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, ஜுரம் வரும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? ஜுரம் என்னது? ரஜோகுணம். ரஜோகுணத்தோட வேலை என்னது? சஞ்சலம். சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு, ஜபம் இல்லாதவங்களுக்கு, தியானம் இல்லாதவங்களுக்கு இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுர காலத்துல வந்து சஞ்சலிச்சு போயிட்டு இருக்கும். சஞ்சலம்னா என்னது? 180-200 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிட்டு இருக்கும். ஒரு விருத்தியில கூட தொடர்ந்து நிக்க முடியாது.
ரஜோகுணத்தினால அந்த ஜுர காலத்துல. அப்ப எப்பவுமே சஞ்சலமா இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ரஜோகுணம் அங்க வரவே வராது. அப்ப ரஜோகுணம் இது சத்துவகுணம் வரவே வராது. ரஜோகுணம் வந்து கண்டினியூஸா வேகமா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே துக்கம் ஃபீல் ஆகும். அப்ப ஜுர காலத்துல துக்கம் ஃபீல் ஆகிறது இந்த விதமா தான். இதே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடியில டெம்பரேச்சர் போயிட்டு இருக்கும் போது கூட நீங்க இப்பவே பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஜுரம் தனியா போயிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு சத்துவ குணத்தை ஓடிக்கிட்டே இருக்கலாம். 2 குணம் சொல்லியிருக்கேன், எப்பவுமே 2 ஓடிட்டு இருக்கோம், ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. அப்ப உள்ள சத்துவ குணத்துல கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா வெளியில ரஜோகுணம் போனாலும் உங்களை என்ன பண்ணாது, பாதிக்காது. அதனால இங்க சொல்றாரு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட யாராவது நான் சுகியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சானா அவனுக்கும் கூட வந்து ரோகம் வந்துச்சு அப்படின்னா துக்கத்தை அடைய வேண்டியிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா தாப்ப துக்கம் அப்படின்னு பேரு. சாச்ச அகம் பாபி. அப்ப என்ன வரும் தெரியுங்களா, உடம்பு சரியில்லை, ஏதோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரலைசிஸ் அட்டாக் வந்துருச்சு, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிபியோ இல்ல வேற ஏதாவது லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போச்சு, கிட்னி போச்சு, இல்ல ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது. அப்ப என்ன ஆகும், படுக்கையா இருக்கிறோம், படுக்கை எந்திரிச்சு உட்கார முடியல, இது பண்ண முடியல, மற்றவங்க எல்லாம் இம்சை பண்றோம், யூரின் போக முடியல, பாத்ரூமுக்கு நடந்து போக முடியல, யாரோ வர வேண்டியிருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, எவ்வளவு மோசம் இல்ல. அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா, மனசுக்குள்ளார அகம் பாபி. ஐயோ, உள்ளுக்குள்ளார யார்ட்டும் சொல்ல மாட்டோம் வெளியில, ஐயோ என்ன பாப்பம் பண்ணேன்னு தெரியலையே பகவானே, இது மாதிரி நான் மாட்டிக்கிட்டேனே, மகா பாப்பினா, பெட் பேன் வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சே, ஐயோ. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு மோசமான நிலை இல்லை. ஒரு யூரின் பாஸ் பண்றதுக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் எடுக்கணும்னா நினைச்சுப்பா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்ரூம் நம்ம பிரைவசி அப்படின்னு பாத்ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போறோம் வரோம், எல்லாத்தையும் பக்கத்துல யாராவது விட முடியுமா நம்மளால? யோகம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சம்பவிக்கும், வயசாகும் போது என்ன நடக்குன்னு தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன உண்டாகும், மனசுக்குள்ளார ஒரு நமக்கு மேலேயே ஒரு கில்ட்டி வரும். அந்த கில்ட்டி என்ன பண்ணும், அகம் பாபி, ஐயோ நான் பாப்பியா இருக்கனே, என்ன பாப்பம் பண்ணேன்னு தெரியலையே, இந்த துக்கத்தை அனுபவிக்கிறேனே அப்படின்னு திங்மாம் துராத்மானம். திங்மாம் அப்படின்னு அச்ச நம்ம சொல்றோம்ல, வார்த்தையில சொல்லுவோம், அச்ச என்ன ஜீவனம் இது, சே. மலையாளத்தை என்ன சொல்லுவீங்க இந்த சேன்னு சொல்றதுக்கு தெரியல, மலையாளத்து அதே தானே, சே என்ன ஜென்ம நான், சேம் தான். நம்மளே சொல்லுவோம், சே என்ன பாபம் பண்ணணும், இவங்ககிட்ட எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. சே என்னது, சே இப்படி ஆகிப்போச்சு வாழ்க்கை, இப்படி ஆகிப்போச்சு, ஐயோ என் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கலட்டி என்னை வந்து கிளீன் பண்ணாங்கன்னு நான் அக்செப்ட் பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க, லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம படுத்த படுக்கை ஆகி ஹெல்ப்லெஸ் ஆகி நம்ம பாடியை யாரும் வேற யாரும் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா துணியை வச்சு தொடச்சி, ஐயோ என்னால் இன்னும் இப்போ வயசானவங்களை நினைக்கும் போது எனக்கு அப்படியே பதறுது. அப்படியே ஐயோ இன்னொருத்தர் நம்ம பாடியை டச் பண்றதா, நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி இன்னொருத்தர் வந்து சுத்தப்படுத்தி, ஐயோ இப்ப நான் சொல்லும் போதே எனக்கு பதறுது. அப்போ அதை நான் அனுபவிக்கிற டைம்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்குள்ளார ரியாக்ட் பண்ண முடியாது. அப்ப மனசுக்குள்ளார என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டா, சே இது மாதிரி நம்ம பிறந்துட்டோமே, என்ன பாப்பம் பண்ணமோ தெரியல, சே இப்படிப்பட்டு மாட்டிக்கிட்டோமே, நம்ம பாடியை யாரோ ஒருத்தரை ஹேண்டில் பண்றாங்களே அப்படின்னு திங்மாம் துராத்மானம், ஐயோ நான் பாப்பியா பிறந்துட்டனே, இந்த பாப்பத்தை அனுபவிக்கிறேனே, கூச்சம் இருக்குள்ள. என்ன யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு ஷைனஸ் இருக்கும், நம்ம பாடி யாராவது டச் பண்ணி யோசிச்சு பாருங்க. இதை யோசிச்சு பார்க்கறதுக்கே என்னால முடியல. இப்ப சௌக்கியமா இருக்கும், சுக காலத்துல இருக்கோம், இப்போ சுகமா இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப சுகமா இருந்துகிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரோகம் வந்து இது மாதிரி ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு தெரியும், நம்மளை கில்ட்டி கான்சியஸ்னஸ்ல திட்டிப்போம், ஐயோ பாப்பம் என்ன பாப்பம் பண்ணன்னு தெரியல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, பெட்ல படுத்துட்டா ஓட முடியுமா எங்கேயாவது, எங்கேயும் போக முடியாது சாமி, உங்களால எந்த நினைச்ச காரியத்தை ஒன்றும் பண்ண முடியாது, ஹெல்ப்லெஸ், மற்றவங்க தான் உங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒன்னேதான் தோணும், சே திங் மாம், ஐயோ நாம் துராத்மானம், நான் வந்து கெட்டவன், நான் பாப்பி அப்படின்னு இத்தியேவம் சித்தம் சந்தாபயதி. இந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் என்னாகும், ஃப்ரை ஆயிடும். அப்படிப்பட்ட இடத்துல ததிதம் தாப்ப துக்கம், பாப்பிகள் எல்லாத்துக்கும் பாப்பத்தை அனுபவிக்கும் போது
உண்டாகக்கூடியது தாப துக்கம். எங்கெல்லாம் பாப்பம் எக்ஸாஸ்ட் ஆகுதோ அங்கெல்லாம் தாப துக்கம். அதனால சுகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம இது நித்தியமானது நம்பி ஏமாந்துடாதீங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் தான் சொல்லுவேன், பேய் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுகமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சுகத்தை அனுபவிச்சிங்கன்னா ஃபியூச்சர் என்னது? துக்கம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்கோம், சீப்பா ஒரு வாடகைக்கு வந்துருக்கு. இப்போ நாதபிரமம் போய் என்ன பண்ணுவார், அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வைப்பார். யாருக்காக? எங்களுக்காகவா நினைக்கிறீங்களா? யாருக்காகவும் இல்லை. ஒரு 20-25 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தங்குறதுக்கெலாம் கொடுக்குறோம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ரெண்டுக்கெலாம் கொடுக்குறோம். ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? பார்க்குறோம், ஐயோ பாவம் ஜீவராசிகள், எவ்வளோ சாதுக்கள், எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்மளை ஒரு நாள் இடம் இல்லாமல் ரோட்டில் நிற்க வச்சா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நமக்கு. தவிச்சு போயிடுவோம்ல. இது மாதிரி எத்தனை ஜீவராசிகள், ஆடு மாடுலேருந்து ஆரம்பித்து மனுஷன்லேருந்து எவ்வளோ ஜீவராசிகள் இருக்கு கஷ்டப்படுது. ஃபுட் இல்லாமல் ஒரு வேளை பசி எடுத்துச்சுன்னா எவ்வளோ தவிச்சு போகிறோம். அது மாதிரி எத்தனை ஜீவராசிகள் இங்கே இருக்குது, யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேய் மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ புண்ணிய கர்மாவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா தாப்ப துக்கத்தில் மாற்றிப்போம். ஆயிடுச்சு. 3வது ததா சுகநாசே. சுகம் நாசம் ஆகி போச்சுன்னு வச்சுங்க. ஒரு நல்ல சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த சுகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காஃபி டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பால் பவுடர் தீர்ந்து போச்சு, மறந்துடுவேன், கரெக்டாக மறந்துடுவேன். பால் பவுடர் கரெக்டாக வாங்கி வைக்காமல் எப்பவுமே அப்படி தான் நடக்குது. நமக்கு தெரியுமே, சிலிண்டர் 2 நாளில் சிலிண்டர் தீர்ந்து போகும்னு தெரியும். ஆனால் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுட்டு இருக்கோம், மறந்து போயிடுவோம். அப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும்தான் பால் பவுடர் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஆனாலும் மறந்து போயிடுவேன். மறந்து போனோன்னா டெய்லி காஃபி, டெய்லி காலையில் குடிச்சிட்டு கிளாஸ்க்கு வரேன். காஃபி குடிச்சிட்டு வந்து ஆனந்தமாக எடுக்கிறேன் கிளாஸு. அப்போ அந்த சுகம் டிஸ்கனெக்ட் ஆகும். பால் பவுடர் இருக்காது. நாளைக்கு காலையில் வெறும் காஃபி, பிளாக் காஃபி குடிக்கணும். நல்ல பால் பவுடர் போட்டு காஃபி குடிச்சு, பால் காஃபி குடிச்சிட்டு ஒரு பிளாக் காஃபியை குடிக்கும் போது ஒரு துக்கம் வரும் பாருங்க. அச்சோ அப்படின்னு. காஃபி தான், பிளாக் காஃபி, ஒயிட் காஃபி இவ்வளவுதான். ஆனால் அது மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, ததா சுகநாசே. சுகம் நாசமாகிற நிலையில பால் பவுடர் காலி ஆயிடுச்சு, வெறும் பிளாக் காஃபி தான் குடிக்கணும் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுது? தத்து சம்ஸ்காரக சுகம் ஸ்மாரயித்துவா. டெய்லி குடிச்ச அந்த பால் காஃபியோட இது வந்து வாசனை என்னது? உள்ள போய் உட்கார்ந்துட்டு தத்து சம்ஸ்காரக. சுகம்ன்றதுக்கு பதிலாக முக்கம்னு போட்டுருக்கு. சுகம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது சுகம்னு மாத்திங்க, தமிழ்ல சரியா இருக்கு. சம்ஸ்கிருதம் படிக்கிறவங்க முக்கம்னு இருக்கு, சுகம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி குடிச்ச காஃபி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பதிவாயிருக்கு சித்தத்துல. அந்த சுகத்தோட சம்ஸ்காரத்தினால என்ன ஆகுது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 நாளைக்கு எங்கேயும் வெளில போக முடியல, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, கடைக்கு போக முடியல, வெறும் பிளாக் காஃபியாக குடிக்கிறேன். குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மில்க் காஃபியோட ஸ்மரணம் வந்துக்கிட்டே இருக்கு. சே, இந்த காஃபியா, பால் போட்டு பால் காஃபி தானே சூப்பராக இருக்கும், பால் போட்டால் தான் காஃபியாக இருக்கும். இது நல்ல வேலை. ஒரு சிப்பு பண்ணும் போதே நமக்கு என்ன இருக்கும்? ஐயோ என்ன காஃபி. இதெல்லாம் நீங்கள் சாமி கற்பனை பண்ணி சொல்கிறாருலாம் சொல்லாதீங்க. இதை வந்து நான் அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு காலத்தில் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், பிளாக் காஃபி. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப பழைய பிச்சைக்காரனாக இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் பவுடர் வாங்குறதுக்கு, பால் வாங்குறதுக்கு இது இருக்காது. அப்போ பிளாக் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ரெகுலராக பிளாக் காஃபியே குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ கொஞ்ச நாளாக மில்க் காஃபியாக குடிக்கும் போது என்ன ஆகிப்போச்சு, அந்த மில்க் காஃபியோட சம்ஸ்காரம் வந்தாச்சு. இதை சுகம்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ பிளாக் காஃபி குடிக்கும் போது, நான் இப்போ லாஸ்ட் டைம் பிளாக் காஃபி குடிக்கிறத நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சிப்பை குடிச்சிட்டு என்னால் அடுத்த காஃபி அடுத்த சிப்பு குடிக்க முடியல. நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், ஒரு கிளாஸ் பிளாக் காஃபி போட்டு அரை கிளாஸ் குடிச்சிட்டு அப்படியே தூக்கி ஊற்றிட்டேன் வெளியில. என்னோட லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஏன் சாமி அப்படின்னா, ஒவ்வொரு சிப்பு பண்ணும் போதும் பிளாக் காஃபியை, மில்க் காஃபி, நான் சன்ரைஸ் காஃபியோட ஸ்மரணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு.
அப்ப அந்த ஸ்மரணம் என்ன பண்ணுது? சுகம் ஸ்மாரயித்வா ஸ்மாரயித்வா, நான் அனுபவிச்ச அந்த சுகத்தை நினைச்சு நினைச்சு ஹிருதயம் தகதி. சே, மறந்துட்டோம் பாரு, மறந்துட்டோம். எப்படி மறந்தோம்? பவுடர் வாங்காம எப்படி, பால் பவுடர் வாங்காம எப்படி மறந்தோம் அப்படின்னு நானே பாத்தீங்கன்னா, சே எப்படி மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சு, அது சகிச்சுக்க முடியல. மனசு பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த அந்த டைமை கிராஸ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் பாடம் அதுன்னு எதோ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா போயிடுது. அது வரைக்கும் அது என்ன பண்ணுது? துக்கத்தை படுகிறது. அதான் சொல்லுது, ஸ்மாரயித்வா ஸ்மாரயித்வா, நீங்க எந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சீங்களோ அந்த சுகத்தை எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு துக்கத்தை பாத்தீங்கன்னா அது அனுபவிக்கிறது. தகதி, ஹிருதயம் தகதி. அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ததிதம் சம்ஸ்கார துக்கம். அதனால்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசா எதையும் பழகிறாதீங்க. இனிமே சாதகர்கள் பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, எந்த விஷயத்தையும் புதுசு எக்ஸ்பீரியன்ஸே பண்ண மாட்டோம். நான் நிப்பாட்டிட்டேன், ஃபுல்லா நிப்பாட்டிட்டேன். ஏதாவது வெளியில போறோம், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சேவனம் பண்ண வேண்டியிருக்கு, அதை நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டா ரிப்பீட் பண்ணவே மாட்டேன். அந்த இடத்துலயே என்ன பண்ணுவேன்? பிரேக் பண்ணுவேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு த்ரெட்டு சம்ஸ்காரம், ஒரு நூல் போகும், அதை திரும்ப பண்ணும்போது 2வது நூலாகும், அதுக்கப்புறம் 3வது சம்ஸ்காரம், ஒவ்வொரு நூலா இணையும். அதுக்கப்புறம் மொத்தமா பெரிய த்ரெட் ஆயிடுச்சுன்னா, பெரிய கயிறாயிடுச்சுன்னா என்ன, அறுக்க முடியாம போயிடும். அதான் வாசனை. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு சிங்கிள், எங்கேயாவது நான் போறேன், ஒரே ஒரு சிங்கிள் அனுபவம் கிடைக்குது அப்படின்னா அப்பவே அதை அறுத்துட்டு என்ன பண்ணணும்? திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரிப்பீட் பண்ணி பாத்தீங்கன்னா வாசனையா ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனைய பிரேக் பண்றது ரொம்ப துக்கத்தை கொடுக்கும். இதுக்கு பேரு சம்ஸ்கார துக்கம் அப்படின்னு பேரு. சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது 3 துக்கத்தை சொல்லியாச்சு. அப்புறம் ஏத்தைர் துக்கைர் யோகாத். நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ் இருக்கு கூட, ஒரே சப்தம் சம்ஸ்கிருதத்துல. ஏத்தைர் துக்கைர் யோகாத். இந்த 3 துக்கங்களோட யோகத்தினால சேர்ந்து இருக்கிறது. பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம். இந்த 3 துக்கங்களால் சேர்ந்திருந்து கொண்டு கூடவே என்ன இருக்கு? குணவிருத்தி விரோதாச்ச. இந்த 3 நமக்கு இருக்கா இல்லையா? பரிணாம துக்கம் இருக்கா? ஆமா, எனக்கு பரிணாம துக்கம் இருக்கு. நான் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா சுகருக்கு பாத்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனே ஒரு நாளும் பண்ணதில்லை. பண்ணணும்ல, பார்த்து என்ன கலோரிஸ் இருக்கு, இதுல எவ்வளவு இது இருக்கு, சுகர் இருக்கு, இது எவ்வளவு சுகர், அதெல்லாம் மாம்பழம் வாங்கி வச்சிருக்கேன். டெய்லி ஒரு மாம்பழம் சாப்பிட்டு இருக்கேன். மாம்பழமே சாப்பிடக்கூடாது. அப்போ பாத்தீங்கன்னா பரிணாமம் என்னது? பரிணாமம் துக்கம். வெயிட் கம்மி ஆயிட்டே இருக்கு, 1/2 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ 1 கிலோன்னு. அப்பவும் பாத்தீங்கன்னா மாம்பழத்தை விடுறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பரிணாம துக்கம் என்கிட்ட இருக்கு, பரிணாம துக்கம் இருக்கு. தாப்ப துக்கம், ஆமா என்கிட்ட இருக்கு தாப்ப துக்கம். என்ன தாப்பம் இருக்கு? செப்படா சனி, இந்த பிறவி நாசமாகும். ஒரு தாப்ப துக்கம் இருந்துகிட்டே இருக்கு. முமுக்ஷூட்ட ஒரு தாப்ப துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். போதும், லிபரேஷன் ஆனா போதும், இந்த சனியை, இந்த சரீரமே இனி வரக்கூடாது அப்படின்னு ஒரு என்ன வாட்டுது. தாப்ப துக்கம் இருக்கு. அப்புறம் சம்ஸ்கார துக்கம், இப்பதான் காஃபி சொன்ன, இந்த காஃபி துக்கம் இருக்கு, சம்ஸ்கார துக்கம் இருக்கு. இந்த 3 மட்டுமா சாமி? அப்படின்னா 3 மட்டும் இல்ல, இவைகளோடு சேர்ந்து குணவிருத்தி விரோதாச்ச. குணவிருத்தி விரோதம்னா என்ன அர்த்தம்? குணானாம், குணம்னா எத்தனை? சத்வரஜஸ் தமசாம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களுடைய யா விருத்தய, எந்த விற்த்தியானது இருக்கும்? இந்த விற்த்தையகன்றதுக்கு அர்த்தம் நடத்தை, சீலம் சொன்னோம்ல, அந்த சீலத்துக்கு பேர் தான் விற்த்தன்னு பேர். இந்த 3 குணங்களோட விற்பி எது அப்படின்னா பிரகாஷ, பிரவிற்த்தி, மோகாத்மிகா இருக்கா? இந்த 3 தான் நம்ம ஏற்கனவே பார்த்ததுல என்ன பண்ணோம்? பிரகாஷ கிரியாஸ்திதின்னு பார்த்தோம். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு பிரகாஷ கிரியாக்கு பதிலா பிரவிற்த்தின்னு போட்ட. பிரகாசம் இருக்கிற மாதிரி காட்டுற சத்துவகுணம், சுகம். அது ஞானம் சுகம் ரெண்டும் சத்துவகுணம். ஞான சங்கேன பாரத சுகசங்கேன சானக. ஆமா, சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன சானக. சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன சானக. சுகம் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானம் இருக்கும். இதான் சத்துவகுணம். ரஜோகுணம் என்ன இருக்கும்? பிரவிற்த்தி. பிரவிற்த்தினா என்ன அர்த்தம்? ராகத்வேஷம் தான் ரஜோகுணம். அதுக்கப்புறம் வெறும் மோகம் தான்.
ஒன்னுத்த இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்காம குழம்பி போய் கிடக்கிறது, எது சரி எது தப்புன்னு தெரியாம இருக்கிறது மோகம். இந்த 3 குணங்களுடைய இதான் விருத்தி, இதான் குணத்தோட நேச்சர், நடத்தைன்னு சொல்லுவோம்ல. அந்த நடத்தை வந்து பாத்தீங்கன்னா இதோட சுபாவம் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களுடைய மோகாத்மிக்காக தாசாம் அதி சபல. அதி சபல, சப்பலம்னா என்ன அர்த்தம்? கலக்கம்னு அர்த்தம். அதி சப்பலம்னா என்ன அர்த்தம்? சதா, இந்த குரங்க பார்த்தா தெரியும் அதி சப்பலமா இருக்கிறது குரங்கு. நானும் பாக்குறோம், அது ஒரு க்ஷணம் கூட குரங்கு நிக்க மாட்டேங்குதுங்க. கட 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 கடன்னு இங்க அங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கு. ரஜோகுணம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரங்கு தான். அது மாதிரி இந்த 3 குணங்களும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கேன்னா, குண சலம் விருத்தம், ஒரு குணத்தோட சுபாவத்துக்கு சொல்லியிருக்கேன். குணம் சலம் விருத்தம். குணத்தோட விருத்தம்னா குணத்தோட நடத்தை, இது சலம். குணம்னாவே சலிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அதோட சுபாவம். அததான் இங்க வந்து சொல்லுது அதிச்சப்பல. அதிச்சப்பலனா ரொம்ப சஞ்சலிச்சுக்கிட்டு, கல்லோலவன் கல்லோலவ நிரந்தரம். கல்லோலவனா சேர் இருக்குல்ல, இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் கம்மியாகி போன பிறகு சேரோட தண்ணி இருக்குல்ல, குட்டை கலங்கி போனது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த குட்டையை நல்லா கலக்கி விட்டாங்கன்னா மீன் எல்லாம் மேல வரும். அது மாதிரி சேரும் தண்ணியும் கலந்து இருக்கிற மாதிரி. தண்ணி எது? சத்துவகுணம், தெளிவானது. அது கூட ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்து சேரு மாதிரி கலந்து போய் நிரந்தரம் பரிணதானாம், சதா காலமும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. சத்துவ குணம் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறோம், ரஜோகுணம் ஆயிடுது. ரஜோகுணம் இருந்துகிட்டே இருக்கு, தமோ குணம் ஆயிடுது, திரும்ப சத்துவ குணம் ஆயிடுது. இந்த 3 குணமும் சதா வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறதாக. விரோதக பரஸ்பரம், ஒண்ணுக்கொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமான விரோதம். எக்ஸாம்பிள் வந்து சாங்கிய காரிக்கால என்ன எக்ஸாம்பிள் சொல்லிருச்சு? நெருப்பு, அக்னி. தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம், தீபம். அந்த தீபத்துல இருக்கிற திரி வந்து பாத்தீங்கன்னா தாமசம், ஜடம். அதுக்கப்புறம் அதுல இருக்க எண்ணெய், நெய் வந்து பாத்தீங்கன்னா ராஜசம். இந்த 3த்தையும் தனித்தனியா போட்டு பாருங்க. அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு எண்ணெய் எடுத்து மேல ஊத்துனீங்கன்னா என்ன ஆயிரும்? அணைஞ்சு போயிடும். ஒரு மண்ணை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, அக்னி மேல போட்டீங்கன்னா அணைஞ்சு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பர விரோதம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஒண்ணு கூடிதான் வந்து பாத்தீங்கன்னா தீபம் எரிச்சுக்கிட்டு இருக்கு. பரஸ்பர விரோதம், ஒண்ணுக்கொண்ணு. அப்படிப்பட்ட சத்வரஜஸ் தமோ குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரம் பாத்திய பாதகத்துவம். ஆச்சாரிய தெளிவா சொல்லிட்டார். பாத்திய பாதகத்துவம்னா கற்றதாகவும் கட்டப்படுவதாகவும் இருக்கிறது, ஒன்ன பவுண்ட் பண்றதா இருக்கிறது. இப்ப தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? தீபத்துல சத்துவகுணம் பிரகாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு யார் 2 பேர் ஹெல்ப் பண்றா? ரஜோகுணமா இருக்கிற எண்ணெயும் நெய்யும், தமோ குணமா இருக்கிற திரியும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் ஆகும் போது மத்த 2 வந்து பாத்தீங்கன்னா கவுனம் ஆயிடுது, கம்மியாயிடுது. அதுல ரஜோகுணம் எங்கேயாவது பிரதானமாச்சுன்னா சத்துவகுணம் தமோ குணம் பிரதானம் ஆயிடுது, கம்மியாயிடுது, கவுனம் ஆயிடுது. தமோ குணம் பிரதானம் ஆச்சுன்னா தூக்கத்துல நல்ல தமோ குணத்தை தூங்கி போயிடுறோம், சத்துவ குணமும் ரஜோகுணமும் அந்த இடத்துல கம்மியா போயிடுது. அப்போ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாத்திய பாதகனா கட்டக்கூடியது, கட்டப்படுவது அப்படின்னு பவுண்ட் ஆகுறது, பவுண்ட் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு ஒவ்வொரு குணமும் தஸ்மாச்ச சர்வமேவ போக சாதனம். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு. ஒவ்வொரு நம்ம சொல்றோம்ல, ஒரு நாளிகை 24 நிமிஷம் சொல்றோம், ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷம். 48 நிமிஷம் ஒரு முகூர்த்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல வந்து பிரிச்சு 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 வச்சிருக்கு. 24 நிமிஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணம், 3 குணம், ஒரு குணத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு வைக்க முடியும். அதனால்தான் நான் உங்களுக்கு அனுஷ்டானம் சொல்லி கொடுக்குறேன்ல. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 24 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அக்காரத்தை பண்ணுங்க, 24 நிமிஷம் உட்காரத்தை பண்ணுங்க அப்படின்னு எப்படியாவது கொண்டு வந்துருங்க அந்த 24 நிமிஷம். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? அந்த 24 நிமிஷம் சத்துவ குணத்துல இருக்குன்னா அதை அப்படியே பிடிச்சு வைக்க முடியும். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்குள்ளார 24 மணி நேரத்துக்குள்ளார 10 டைம் வந்து பாத்தீங்கன்னா குணம் மாறிட்டு இருக்கும். குணத்தோட சைக்கிள் 24 நிமிஷம், 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குமா, 10 டைம்ஸ் மாறிட்டே இருக்குமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க சுகத்தை அனுபவிக்க முடியுமா? டெய்லி
நித்திய சுகமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய சுகத்துல இருக்க முடியாது. இந்த எதை டிபெண்ட் பண்ணா, வெளியில இருக்கிற பூத்தேந்திரியாத்மகத்தை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் நித்தியம் கிடைக்கவே கிடைக்காது. அதே நேரத்துல உங்களோட வாசனையை வசப்படுத்திக்கிட்டு நான்ல நிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, திரஷ்டாலேயே நிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியில இருக்க சுகம் துக்கம் எதுவுமே பிரச்சனை இல்லை. அதனால்தான் சொல்லியிருக்க, அந்த சுக துக்கம் யாருக்கு? அவிவேகிக்கு பாத்தீங்கன்னா சுக துக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே விவேக்கியா இருக்கான், ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, ஆமா இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கத்தி எடுத்து குத்திக்கிட்டே இருப்பேன். ரிஷிகேஷ்ல இருக்கும்போது பிரம்மச்சாரி அப்பெல்லாம் சுவாமி பாத்தீங்கன்னா என்ன மாதிரியே பாடம் சொல்லி கொடுப்பாரு. என்னோட சுவாமி நிறைய சொல்லிட்டு இருப்பாரா. பாடம் கேட்டுட்டு வந்தோடனே கில்ட்டி தான், ஒரே கில்ட்டி கான்சியஸ்னஸ் தான். ஏன்னா நமக்கு இந்த தேகாபிமானங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், பிரதானமா இருக்கும். இதுல எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்போம். குணம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் எப்படியாவது இந்த குணத்தை பாத்தீங்கன்னா மாத்திரலாம் அப்படின்னு. அதனாலதான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு தான் பண்ண முடியும், டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்ப மெதுவா மெதுவா பரிபக்குவம் வருது, நல்லா விசாரம் பண்ண பண்ண அனுஷ்டானம் பண்ண 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 தெரிய ஆரம்பிச்சிருது. ஓஹோ, இது நேச்சர், இதோடது இப்படிதான் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா உங்க அனுஷ்டானம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிறவன் இடத்துல உங்களுக்கு ஒரு பிடிப்பை கொண்டு வந்துடும். ஆப்ஜெக்ட் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க எதோடையும் உங்களுக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருக்கிற ஒரு சாமர்த்தியம் வரும்போது அப்ப தெரியுது. ஆமா, இப்ப நான் சொல்லுவேன்ல, எனக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னோட சிஷியர்களுக்கு நல்லா தெரியும். 11 மணிக்கு கிளாஸ் முடியும் போதே எனக்கு தெரியும் தொமகுணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜி இன்னைக்கு குக்கிங் பண்ண போறதில்ல, நீங்க கிளம்பி போங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க வர வேணாம், யாரும் வர வேணாம், ரூமை லாக் பண்ணிட்டு நீட்டா படுத்து தூங்கிடுங்க. எனக்கு தெரியும் இந்த தமோ குணம் எங்க எவ்வளவு நேரம் போகும், 4 மணி நேரம் போகும். அதோட வீரியம் பாத்தீங்கன்னா மெயின் வீரியம் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், 11 மணிக்கு இழுத்து பூட்டிட்டு யாரையும் பார்க்கவே மாட்டேன், நேரம் படுத்து தூங்கிடுவேன். எனக்கு தெரியும் தமோ குணம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் ஏதாவது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், வெளியில எங்கேயாவது போன ஏதாவது காரியம் பண்ணனா எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், டக்குன்னு இமீடியட்டா தன்னை பாத்தீங்கன்னா தனிமைப்படுத்திக்கணும். தனிமைப்படுத்திட்டு ஒரு 1.5 மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சுனா, தூக்கம் இல்லையோ, படுத்து எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு குளியலை போட்டு நான் அவ்வளவுதான் முடிச்சு போச்சு, அடுத்த காரியத்தை ஃப்ரீயா பண்ண எனக்கு நல்லா தெரியும். ரஜோகுணம் போயிட்டு இருக்கு, அப்ப என்ன பண்றது, வெளி காரியம் பண்ணக்கூடாது, புக் ஒர்க் ஏதாவது எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்ல ரூமை கிளீன் பண்ற வேலையை பண்ணணும். இது மாதிரி ரஜோகுணத்தை ஒரு கார்டனிங் பண்ணணும், இது மாதிரி பண்ணுவேன். வெளியில போய் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். ஏன், வெளியில போய் ஏதாவது பண்ணனா காமக்ரோதத்துல மாட்டிப்போம். அப்ப காமக்ரோதத்துல இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணத்தை என்ன பண்ணணும், ஒரு கார்டனிங், இல்ல ஒரு பூஜை, இல்ல ரூமை கிளீன் பண்றது, இல்லைன்னா வாக்கிங் பண்றது, இல்ல மலை ஏறுறது, ஏதாவது ஒரு இதை பண்றது. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சத்துவ குணம் போயிட்டு இருக்கும்போது யாரை வேணாலும் பார்க்கலாம், பாடம் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப இந்த 3 குணங்களையும் பார்த்து பார்த்து ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும் சுகதுக்கத்தை நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க முடியும். ஆனா எப்பெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோமோ, பூத்தேந்திரிய ஆத்மகம், பூத்தங்களையும் இந்திரியங்களையும் நான் அப்படின்னு கிரகணம் பண்றனோ, இது எல்லாத்தையும் நான் கிரகணம் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய 3 குணங்கள் நமக்கு சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா சர்வமேவ போக சாதனம், ஆச்சரிய சொல்ற சர்வமேவ போக சாதனம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா போக சாதனங்களும் என்னது, திரிகுணம். அது என்ன, இந்த இந்திரியங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு புத்தியில இருந்து மனசுல இருந்து எதெல்லாம் இருக்கோ இந்த உலகத்துல, பூத்தங்கள் இந்திரியங்கள், இதென்ன போக சாதனம், பூத்தேந்திரியாத்மகம். அப்ப அந்த பூத்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போக சாதனம் எல்லாம் என்னது, ஜெகத்து. போக சாதனம் எது, இந்த ஜெகத்து. இது பாத்தீங்கன்னா விவேக்கினோ துக்கம் ஏவ, யாரு பாத்தீங்க அப்படின்னா நல்லா போகம் பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு ஒன்றும் புரியல அடுத்து என்னது போகம், துக்கத்துக்கு இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கத்துக்கு பீஜம்னு தெரியல, அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு அடுத்து துக்கம் வரும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்ப சுகத்தை அனுபவிக்கும் போது கூட அது பாத்தீங்கன்னா துக்கத்துக்கு பீஜம் என்னது, சம்ஸ்கார துக்கத்தை கொடுக்கும், பரிணாமத்துல துக்கத்தை கொடுக்கும், தாப்ப துக்கம் உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சு குணங்களும் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா எதுவும் சாலிடா இல்லவே இல்லை. ஒரு டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சரவணாஸ்ல ஹோட்டல், இதுல சரவணபவன்ல நான் ரொம்ப முன்னாடி சொல்றேன், 1995 இருக்கும்போது நாங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் லாஸ்ட்டாக டி நகர் போனப்போ போய் சாப்பிட்றேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா அது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஷ் உங்களாலேயே ஒன்றா பண்ண முடியுமா? ரசம் வச்சு பாருங்க. அம்மாக்கள் தான் இருக்கீங்களா எல்லாம், ஒரே மாதிரி ரசம் வைப்பீங்களா நீங்கள்? சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வைப்பீங்க நினைப்பீங்க நான் ஒரே மாதிரி தானே குக் பண்ணுறேன் அப்படின்னு. சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். உங்களால் ஒரே வஸ்துவை ஒரே மாதிரி பண்ண முடியாது. நம்ம டெய்லி தானே பண்ணிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னா, டெய்லி பண்ற காரியத்தை டெய்லி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணவிருத்தி விரோதம். வெளியில இருக்கிறது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. காயில இருக்கிற முருங்கைக்காயில இருக்கிற ஸ்மெல் இல்லை, போயிடுச்சு. முருங்காய் சாப்பாடு பண்ணா ஸ்மெல்லே வரமாட்டேங்குது. கத்திரிக்காவா இல்லை, பருப்பா இல்லை. பருப்பு வந்து வெறும் பருப்பு வச்சு சாப்பிடலாம், முடியல. எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு லோக்கத்துல. திருவண்ணாமலை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தது வேற, இப்போ ஒரு வேற. 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது வேற, இப்போ வேற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையா, ஐயோ வேற எங்கேயாவது தூரமா போயிடலாமான் இருக்கு. அவ்வளோ டிராஃபிக் ஆகி போச்சு, அவ்வளோ சக்கன்னு ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, சுகம் ஒரு க்ஷணத்துல நீங்க அனுபவிச்ச சுகம் அடுத்த க்ஷணத்துல அதே மாதிரி சுகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நேத்து சாப்பிட்ட சாம்பார் மாதிரியே இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னா முடியவே முடியாது. நேத்து சாப்பிட்ட காஃபியே இன்னைக்கு வேணும், முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால விவேக்கி என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் சர்வம் விவேக்கினோ துக்கம் ஏவ. இந்த மொத்த உலகமும் விவேக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, விவேக்கினம் அக்ஷிபாத்திர ஏற்கனவே பார்த்திருக்கோம். அக்ஷிபாத்திர கல்பம் வியாச பாஷ்யத்துல பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? வியாச பாஷ்யத்துல இருந்து ஆச்சாரியார் இவர் என்ன பண்றாரு, இங்க அடாப்ட் பண்றார், அத்தியாகாரம் பண்ணி சொல்றார். விவேக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம் வியாச பாஷ்யத்துல, கண்ணு மாதிரி. கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தூசி விழுந்தாலும் என்ன பண்றோம், கண்ணை ஊதுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தட்டியா போய் கண்ணை ஊதுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த இமை இருக்குல்ல, எனக்கு என்னோட இமை வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஒரு ரோமம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியா உள்ள போயிடும். எனக்கு ரெகுலர் அதான் நடந்துகிட்டே இருக்கு. எப்படி ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அது எப்போ உழுவும் தெரியுங்களா உங்களுக்கு? கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா தூங்குற நேரத்துக்கு உழுந்து. எப்படி இந்த இமை வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ளார எப்படி விழுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, அது இன்னும் என்னால கண்டே பிடிக்க முடியல. கண்ணை மூடினா உறுத்தல் ஆரம்பிச்சிடும். அந்த சின்ன இமயத்தனை முடி தானேங்க, ஒரு சின்ன முடி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு உள்ள போச்சுன்னா என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணை மூடி தூங்க முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த முடியை ஒரு சின்ன இமை முடியை எடுக்கிறதுக்கு அவ்வளோ பிரயத்தனம். நான் வச்சிருக்கேன் ஒரு சின்ன அந்த தண்ணி வச்சு அதை வைக்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சிருக்கேன். அதை வச்சு கண்ணை முடிச்சு பார்த்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படுத்துட்டேன். எடுத்தாச்சுன்னு நினச்சி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-1 மணி போல் லைட்டாக முழிப்பு வந்துச்சு. பார்த்தா உறுத்தல் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கண்ணை மூட முடியும். திரும்ப நைட்டு 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு திரும்ப நைட்டு 1 மணிக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். அப்போ ஒரு சின்ன தூசியோ ஒன்று உள்ள கண்ணுக்குள்ளார போச்சுன்னா வேற ஏதாவது பண்ண முடியுமா அவங்களால? ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கச்சி ஒரு ஃபீஸ்ட் இருக்கு, நல்ல ஒரு ஃபீஸ்ட் வந்து உங்களுக்கு தரஞ்சி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்ணில் இருக்க தூசி எடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுவான், இதை நீக்கிட்டு தான் மற்றதெல்லாம் பண்ணுவோம். அப்போ வைராக்கியா இருக்கவன், விவேக்கியா இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன துக்கத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் சகிச்சு கொள்ளவே மாட்டான். சர்வம் துக்கம், போதும் சாமி வேணாம், எல்லாம் போதும், எல்லாம் துக்க ஸ்வரூபம் அப்படின்னு. ஆனா மற்ற மனுஷங்கள்லாம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டினா, ஆச்சாரியர் அங்க சொல்லியிருந்தார், காத்ராணி இவ. மற்றவங்கெல்லாம் உடம்போட அவயவங்கள் மாதிரி. இந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா டும்னு ஒரு அடிங்க தடவிட்டு போயிடுறோம். உண்மைதானே? இப்படி தடவி பார்த்துட்டு போயிடுறோம். கண்ணுல ஒரு தூசி விழுந்தா தாங்க முடியல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டே இருக்கு. நான் அடிக்கடி வந்து கதவுல இடிச்சுப்பேன், செவுத்துல இடிச்சுப்பேன், எல்லாம் பண்றேன். தடவிட்டு நான் பாட்டுக்கு ஃப்ரீயா வேலை பண்ண போறேன். ஏங்க அது ஆச்சரியமா இருக்கு. உடம்புல என்ன பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது, ஆனா கண்ணுல ஒரு சின்ன தூசி விழுந்தாலும் துடிச்சு போயிடும். இதான் விவேக்கின்றவன் கண்ணோட அக்ஷி பாத்திர மாதிரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் எருமை மாடு மாதிரி. உண்மை தானே? எருமை 4 அடி அடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டுக்கு இருக்கும், சொரணையே இல்லாம இருக்கும், எந்த ரியாக்ஷனும் இருக்காது. பார்ட் ஆஃப் லைஃப் நம்ம சொல்றோம்ல, அதானே சொல்றோம், பார்ட் ஆஃப் லைஃப். பார்ட் ஆஃப் லைஃப் மண்ணாங்கட்டியா சொரணை இல்லாம போயிட்டு இருக்க, எருமாடு மாதிரி ஆயிட்டு இருக்க, தாமசிக்க ஆயிட்டு இருக்க. இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு ஒரு இது வர வேணாமா உனக்கு? பசுமாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சு பாருங்க, பசுமாட்டை சத்துவ குணம்
பசுமாட்டை ஒரு அடி அடிச்சிங்கன்னா டக்குன்னு ஓடி போயிடும், பக்கத்தில் வராது. எருமாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி போட்டால் கூட அது அப்படியே இருந்துடும். ஏன் அப்படின்னா தமோ குணம். அப்ப தமோ குணத்துல இருக்கிறவனுக்கு இந்த ஜெகத் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்கம்னு தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மசால் தோசை சூப்பரா இருக்குல்ல, ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. காஃபி சூப்பரா இருக்குல்ல, ஆமா காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எருமை மாடு எல்லாம் எருமை மாடா இருக்கும். விவேக்கியா இன்னும் ஆகல. விவேக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுகமும் ஒவ்வொரு விஷயமும் துக்கம். அது மாதிரி சொல்லிட்டு அதனால அக்ஷிபாத்திரம் ஊர்ண தந்துரிவ. ஊர்ண தந்துரை என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த நூலாம்படைன்னு சொல்றோம்ல, 8 கால் பூச்சியோட நூலாம்படை நம்ம வீட்டுக்குள்ளார அங்கங்க இருக்குமா, அது கண்ணில் படக்கூடாது. கண்ணில் பட்டா அவ்வளவுதான், அது ரொம்ப டேஞ்சரஸ். அப்ப அந்த நூலாம்படை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னுதானே, மயிரை காட்டிலும் சின்னது. அது நம்ம முடியாவது பாத்தீங்கன்னா ஓரளவு திக்னஸ் இருக்கு. அந்த முடியோட திக்னஸை காட்டிலும் அந்த நூலாம்படையோட நூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னு, ரொம்ப மைன்யூட்டு. அந்த நூலாம்படைக்கு பேர் தான் ஊர்ண தந்துரிவ அத்தியந்தம் உத்வேஜயதி. ஒரு சின்ன நூலாம்படையோட நூலு கண்ணுல பட்டுச்சுனாலும் அந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கசக்கி 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 அதை எப்படியாவது அது சரி பண்ண நம்ம ட்ரை பண்றோம். அது அவ்வளோ துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா உத்வேஜயத்தினா துக்கத்தை கொடுக்கின்றது. அதே மாதிரிதான் விவேகிக்கு எப்படின்னா இது எல்லாம் துக்கத்தை கொடுக்குது. அத்தக சர்வே துக்கஹேயம் இதி பாவஹா. அதனால இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த திருஷ்யமா இருக்கக்கூடிய சர்வமும் மாயா அம்சம். இது மொத்தம் என்னது? மாயாமயம், பிரகிருதி, திருஷ்யம், திரிகுணாத்மகம், பூத்தேந்திரியாத்மகம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேய பக்ஷே வர்த்ததே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேய கோட்டியில இருக்கு. ஹேயம்னா சம்சாரம். இந்த மொத்தமும் சம்சாரம். சுகம்னு ஒரு வஸ்து இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேயமிதி, எல்லா துக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ண வேண்டும். ஹேயம் துக்கம் அநாகதம். அப்ப என்ன பண்ணணும்? இனி எனக்கு இந்த லோக்கமே வேணாம், பிறக்கவே கூடாது. பிறந்தாவே இந்த ஜெகத்துல பிறக்கணும்ல, எல்லாத்தையும் அனுபவிச்சுதானே ஆகணும், வேற வழி இல்லையே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா சுகமும் துக்கம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் வேணாம், சும்மா நானா நிக்கணும் அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணுது? ஒன்று தோன்றுகிறது. அதான் வைராக்கியம். ஆயிடுச்சா? மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட இந்த சூத்திரம் முடிஞ்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றது எதுக்கு தெரியுங்களா? கேட்டுட்டு போயிடுறதுக்கு இல்லை. நீங்க என்ன பண்ணணும்? நான் விசாரம் பண்றது எனக்கு லாபம். யாருக்கு லாபம்? நான் விசாரம் பண்ண எனக்கு தானே லாபம், எனக்கு தானே லாபம். அப்போ நான் உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க விசாரம் பண்ணணுன்றதுக்காக தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம் இன்னைக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா முந்தின பதிவு சம்ஸ்காரத்திலிருந்து தான் இது நல்லா இல்லைன்னு எதை சொன்னாலும் முந்தின சம்ஸ்காரத்தோட பதிவு. சம்ஸ்கார துக்கம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அது அடுத்து வரக்கூடிய துக்கத்துக்கு பீஜமா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துக்கிட்டே நம்ம விசாரம் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த சொல்றது எல்லாத்தையும் பார்த்து நான் அதனால தான் சின்ன அல்பமான விஷயத்த சொல்றேன். எனக்கு என்ன சொல்ல தெரியாத பெரிய பெரிய விஷயமா புராணத்தை படிச்சு ஏகப்பட்ட கதை தெரியும் எனக்கு. ஏகப்பட்ட கதை தெரிஞ்சு நான் வந்து பாத்தீங்கன்னா வால்மீகி முனிவர் இப்படி இருந்தாரு, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் இப்படி இருந்தாருன்னு எதையாவது கதை புராணத்துல அவ்வளவு புராணம் தெரியும் எனக்கு. ஏன் கதை சொல்ல தெரியுங்களா? ஏன் காஃபியையும் வெறும் சமையலையும் சாம்பாரையும் சின்ன சின்ன விஷயத்த ஏன் சொல்றேன் தெரியுங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? பெரிய பெரிய விஷயங்களா தூக்கி அதை போட்டுட்டு நம்மளோட சிங்க் ஆக்க மாட்டேன்றோம். நான் எதுக்காக சின்ன எக்ஸாம்பிளா சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா டே டு லைஃப்ல நம்ம எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஆமா பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது.